ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி எனக்கு தண்ணி ஊற்றுற வேலை இல்லை. எங்கள் ஏரியாவில், அதாவது திருநெல்வேலியில் பரவலாக எங்கள் ஸ்கூல் பக்கம்லாம் அடித்து கொளுத்துதுங்க. ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு ஒரு பீரியட் முடிஞ்சோன்னே போக முடியல, அவ்வளோ அடித்து கொளுத்துது. ஒவ்வொரு பீரியட்லேயும் காலையில், மத்தியானம், சாயந்தரம்னு கொளுத்துன்னு மழை கொளுத்துது. ஆனால் ஜங்ஷனில் மழை எல்லாம் கேடிசி நகர் நான் இருக்கிற ஏரியாவில் மட்டும் மழையே பெய்யலைங்க. ஆனால் மழை பெய்யறதுக்குள்ளே அறிகுறியெல்லாம் இருக்கும், அப்படி இருட்டி கரண்ட்டெல்லாம் போய் பயங்கரமாக சீனு. ஆனால் ஒன்றுமே நடக்காதுங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, நேற்று பெஞ்சிச்சு பாருங்கள், மழை சும்மா அடித்து கொளுத்துச்சு. ஆனாலும் மற்ற ஏரியா அளவுக்கு அடித்து கொளுத்தலைங்க, ஏதோ ஓரளவுக்கு மழை பெஞ்சிச்சு. என்ன நமக்கு நன்மை அப்படின்னா, நம்ம இன்னைக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். அதை விட பெரிய ஜாலி என்னங்க வேணும்? தண்ணி ஊற்ற வேணாம், எல்லா தொட்டியும் நனைஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு செல்லக்கச்சிகள் எவ்வளவு அப்படி பசுமையாக, அப்பா அவ்வளோ அழகாக இருக்காங்க. மழை கொஞ்சோண்டு பெஞ்சா இவங்களுக்கு என்ன ஒரு கொண்டாட்டம். இங்கே பாருங்க, ஒரு முழத்தை விட ஜாஸ்தி இருக்காங்க. இதுக்கு பேர் தான் மீட்டர் கராமணி அப்படிங்கிறாங்க. சூப்பர் இல்லை? பறிச்சாச்சி. ஆனால் ஒரு லாங் வீடியோ போடலாம், ஏகப்பட்ட கத்திரிக்காய்கள் கிடைக்கிறது. போட்டுருவோமா? ஓகே, அடுத்து ஒரு லாங் வீடியோ எடுத்துடலாம். ஆனால் கத்திரிக்காய் மட்டும்தான் பறிப்பேன். எனக்கு சீனவரிக்காய் பறிக்கிறதுக்கெலாம் பொறுமை நகி. அதனால் நான் கத்திரிக்காய் பறிச்சிட்டு ஏதாச்சும் ஒரு கீரை பறிச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு பருப்பு போட்டு அந்த கீரையை நல்லா கடைஞ்சி விட்டுட்டு கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரி, வெண்டைக்காய் இருக்கீங்களா செல்லக்குட்டி? எனக்கு சாப்பிட்றதுக்கு இல்லையா? சரி, ஓகே, பாய்.